வணக்கம். டாக்டர் தேரணி ராஜன், முதல்வர், அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி. எம்எம்சி டைம்ஸினுடைய நிர்வாகிகளுக்கும் எங்கள் மருத்துவ மாணவர்களுக்கும் மருத்துவக் குழுவிற்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு முயற்சி. நான் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை நல மருத்துவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிருக்கின்றேன். அந்த அனுபவத்தில் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் நலத்துறையினுடைய தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதை நீங்கள் திருவண்ணாமலை பாகம் வேலூர் சுற்றிலாம் மலைப்பகுதிகள் அதிகம். சம்மர் டைமில் குழந்தைகளை வீட்டு வாசலில் பெற்றோர்கள் படுக்க வைத்து உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது 2 குழந்தைகள், அதாவது சிப்ளிங்ஸ், அக்கா தங்கை என்ற 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு குழந்தையை திரும்பி பார்க்கின்றார்கள். வாய்களில் நுர தள்ளிட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. இன்னொரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இந்த 2 குழந்தைகளையும் ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். இது ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே அது பாம்பு கடிக்கான அறிகுறியாக இருக்கும் என்பதுதான் எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அதற்கான சிகிச்சை முறைகள் துவங்கப்படுகிறது. பட் இன்னொரு குழந்தை எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்தது. அது நான் சாதாரணமாக ரவுண்ட்ஸ் போகும்போது காலையில் பார்க்குறேன். இந்த முறை ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அந்த குழந்தையை நாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்கல்டேஷன் ஸ்டெதோஸ்கோப் வச்சு அந்த குழந்தையை ஆஸ்கல்டேட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய ஹார்ட் பீட்டில் ரொம்ப ஒரு வேரியேஷன், அதாவது குதிரை ஓட்டத்தில் ஏற்படுகின்ற சவுண்டுன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த கேலப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபைண்டிங். அந்த ஃபைண்டிங் அந்த குழந்தைக்கு இருந்ததுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தேல்கடியினுடைய அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா இந்த கேலப் பாம்பு கடியில் வராது, அதனால இந்த சிகிச்சை முறை வேண்டாம், தேல்கடியினுடைய சிகிச்சையை தொடரலாம்னு சொல்லி தேல்கடிக்கான சிகிச்சையை நாங்கள் முழுக்க அதை ஆரம்பித்து அதுக்கான ட்ரக் ப்ராசஸின் என்று சொல்லக்கூடிய ட்ரக்லாம் போட்டு அந்த குழந்தையை ஒரு நாளிலே முழுமையாக குணமடைந்துவிட்டது. அப்பொழுதுதான் அந்த பெற்றோர்கள் எங்களிடத்தில் சொன்னபோது தான் எங்களுக்கு தெரிந்தது இன்னொரு குழந்தை இறந்து விட்டது என்று. பிறகு ஏன் இறந்துருச்சு அப்படின்றது நாங்கள் சுற்றிருக்கும் போது எங்களுக்கு அது முழு விவரமும் தெரியல. பிறகுதான் நாங்கள் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி நினைச்சு அந்த மருத்துவரிடமும் நாங்களும் பேசிய போது எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது ஸ்னேக் பைட்டுன்னு அஸ்யூம் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்ம ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு 8 ஃபுட் எக்ஸாமினேஷன், அந்த ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அவங்க சொல்கிற தகவல்கள் இருந்தாலும் நாம் பார்க்கின்ற கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸுக்கும் அந்த ஹிஸ்ட்ரிக்கும் 2 கோரிலேட் ஆகுதாங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.